அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் நம் ஆண்டவரை ஆராதிப்போமா? கர்த்தருடைய பெரிதான காரியத்தை, பெரிதான கிருபையினாலே நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரே ஜீவனுள்ள தேவன். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆண்டவரை போல யாருமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. எல்லாருமே சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல யாருண்டப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தானெந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தானெந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. சொல்லுவோமா எல்லாரும்? கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். சொல்லுங்களேன். மரணத்தின் பாதையில நான் ரொம்ப மனம் தளர்ந்து போய் நின்ன ஆண்டவரே, ஆனா நீரே எங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவராய், நீரே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய புதிய வாழ்க்கையை கொடுத்தீரே. எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்ல முடியும்? ஹalleluya. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹalleluya. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹalleluya. கலதரமா. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சுகத்தை கொடுக்கிற ஆண்டவரே, உம்மை போல் யாருமே இல்லை தகப்பனே. எங்களை ரட்சிக்கிற ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லப்பா. எங்களை விடுவிக்க உம்மை போல் யாருமே இல்லை. எங்களை கரம் பிடித்து நடத்த உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. ஹalleluya. பாலா ரிபா தர சந்தரபா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya மலரி கபரஹதர சேமஹந்தரபா லோகா ரீமா தர சந்தர பலரி கபாபாபா. ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம். இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் இடையிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அப்போ அமலேக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி யோசுவாவுக்கு மோசே கட்டளையிடுகிறான். அப்போ மோசே அவன் மலையில ஏறி அந்த கோலை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு நிற்கிறான். அந்த கோல் தன்னுடைய கைகளை ஏறெடுத்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அப்போ கொஞ்ச நேரத்துல பாருங்களேன், மோசேயினுடைய கைகள் அசந்து போகும்போது ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருத்தன் மற்ற பக்கத்திலும் இருந்து அவனுடைய கைகளை தாங்கினாங்களாம். இவ்விதமாய் மோசேயின் கைகள் ஒரே நிலையா இருந்தது அவர்கள் ஜெயம் கொள்ளும் வரைக்கும். கர்த்தர் உண்மையிலே நிச்சயமான ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்ளுகிற எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அவைகள் எல்லாம் அந்த எதிரே யுத்தத்தை நடப்பிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya பல ரிபா தர சந்தர பல ரி கபாபா ர கந்தர சே மகாந்தரபா. ஆண்டவரே துதிக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிங்க. ஹalleluya ரி கபல ஹந்தரபா. நீங்க துதிக்க துதிக்க எல்லா எரிகோ கோட்டைகள் உடைந்து போகும். எல்லா சத்துருக்களின் சேனைகள் சிதறி ஓடும். அன்றைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணும் போது யோசபாத்துக்கு அந்த பாடகரை அவள் நிறுத்தின போது சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்படி செய்தாரே. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உங்களுக்கு எதிராய் நிற்கிற உங்களுடைய கைகளின் கிரியைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அழிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு என்னுடைய உண்மையான ஆண்டவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. ஹalleluya. ஊரா கபால தீர பல ரிபா தர சந்தர பல ரி கலபரபா. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் யெகோவா நிசியாக எங்களுக்காய் ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஹalleluya. ஊரா கபால தீர பல ரிபா தர சந்தர பல ரி கபல ஹந்தரபா. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சொல்லுங்களேன் திரும்ப. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோமா? சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவர்தான் என்னை காக்கிறவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஷலதர ரிகபல தீரமல ரிபதர சந்தரமா. ஹalleluya. ஆண்டவரே, எப்படிப்பட்ட எதிரிகள் எங்களை சூழ்ந்தாலும் என் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கிற தேவனப்பா. ஹalleluya. எவ்வளவு பெரிய சிங்க கெபியா இருந்தாலும் 7 மடங்கு அக்னி சூளையா இருந்தாலும் என் தேவன் எங்களை காக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறவராய், நீர் உம்முடைய பிள்ளைகளை காண்கிறவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.